நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பராசக்தி திரைப்படம் ஜனவரி 10ஆம் தேதி ப்ரீபோன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் அப்படிங்கிறது நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தோட கிளாஷ்க்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து நம்ம சேனல்லேருந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ கீழே நம்மளோட ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ்க்கு ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ முதலாவதாக நம்ம சபரீஷ் அவர்களுடைய கமெண்ட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆகாஷ் பாஸ்கர் அதாவது நம்ம பராசக்தியோட ப்ரொடியூசர் வந்து பார்த்திங்கன்னா விகடன்லேருந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருப்பாரு. நாங்கள் பொங்கலுக்கு பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்லேருந்து இருக்கோன்னு. அந்த இன்டர்வியூக்கு அப்புறமா தான் பார்த்திங்கன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரிலீஸ் டேட் வந்து சேஞ்ச் பண்ணி நாங்களும் பொங்கலுக்குறோம் அப்படின்னு சொன்னதான் வந்து இவர் சொல்கிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா 100% உண்மையான நியூஸ். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு வந்து தெரியாது. இவர் கமெண்ட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நான் ஏதோ எனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி மிகப்பெரிய ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துருப்பேன். கமெண்ட் பண்ண பிறகு அவரும் பார்த்திங்கன்னா சாஃப்டாக வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாமல் விட்டுட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரீசெக் பண்ண பிறகு தான் தெரியுது. அதாவது ஆகாஷ் பாஸ்கர் பராசக்தியோட ப்ரொடியூசர் வந்து மார்ச் 22ஆம் தேதி விகடன்லேருந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. விகடன்லேருந்து என்ன இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அப்படின்னா, பொங்கலுக்கு பராசக்தி படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கும் வந்து சொல்லியிருந்தார். மார்ச் 24ஆம் தேதி தான் பார்த்திங்கன்னா ஜனநாயகன் படம் 2026 ஜனவரி 9ஆம் தேதி அதாவது பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் சொன்னது முழுக்க உண்மையான செய்தி தான். ஸோ நம்ம தான் பார்த்திங்கன்னா லைட்டாக மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து அந்த கமெண்ட் பாக்ஸ் கீழே வந்து கொடுத்துருந்தோம். யாரும் தப்பு எடுத்துக்கணும். அதேமாரி சபரீஷ் ப்ரோ, சாரி ப்ரோ. ஸோ ஓகே, லெட்ஸ் கம் பேக் இன்டு அவர் டாபிக். என்ன தான் ஆகாஷ் பாஸ்கர் அவர்களுடைய இன்டர்வியூக்கு அப்புறமா ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் டேட் வந்து சேஞ்ச் பண்ணாலும் கூட இந்த 2 இன்சிடெண்ட்டுக்கு நடுவில் வெறும் 2 நாள் தான் வந்து டைம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ மார்ச் 22ஆம் தேதி இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது நடந்திருக்கு. 24ஆம் தேதி ரிலீஸ் டேட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 நாளில் ஒரு ரிலீஸ் டேட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்வலான படம் கிடையாது. விஜய் சாரோட கடைசி படம். அதனால் கண்டிப்பாக ஒரு பெரிய பிளான் வந்து முன்னாடியே பண்ணியிருப்பாங்க. எல்லா பிளானையும் பண்ணிட்டு விஜய் சார்கிட்ட பேசிவிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லார்டையும் பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியாக இந்த முடிவு அப்படிங்கிறது ஃபைனலைஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு கோஇன்சிடென்ஸ் அப்படி தான் சொல்லியாகணும். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து எதுக்குங்க சிவகார்த்திகேயன் அவர்களோட கிளாஷ் அப்படிங்கிறது ஒன்றும் என்ன தான் ப்ரொடியூசர் வந்து மார்ச் 22ஆம் தேதி இன்டர்வியூவில் கொடுத்த பிறகு தான் ஜனநாயகன் டீம் வந்து அஃபீஷியலான நியூஸ் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தாலும் கூட கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு எஸ்கேவை எதிர்க்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி கிடையாது. ஏன்னா அதுக்கு முந்தின வருஷம் தான் கோட் படத்தில் துப்பாக்கியை பிடிங்க சிவான்னு சொன்னார். இந்த வருஷம் மதராசி ஆடியோ லான்ச்சில் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களே ஓப்பனாக சொல்லியிருப்பார், தளபதினா அவர் மட்டும்தான், அண்ணன் தான், தம்பி தான் அப்படின்னு. ஸோ இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது. ஒரு ஈகோயிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்போ அப்படி எந்த ஒரு நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்பும் இவங்களுக்குள்ளே கிடையாது. அப்படி இருக்கையில் ஏங்க விஜய் அவர்கள் தேவையில்லாமல் பராசக்தி கூட கிளாஷ் விடணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. கண்டிப்பாக விஜய் அவர்கள் அப்படி நினைக்க மாட்டார். அப்படி நினைக்கக்கூடிய ஆளும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழுக்க கோஇன்சிடென்ஸாக நடந்த ஒரு விஷயம். அந்த இன்டர்வியூக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இவங்க ரிலீஸ் டேட் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ சபரீஷ் ப்ரோ சொன்ன மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பெர்ஸ்பெக்டிவ். கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து ஒரு கோஇன்சிடென்ஸாக தான் நடந்திருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா யாரோடைய பெர்ஸ்பெக்டிவுக்கும் எதிரான ஆள் வந்து கிடையாது. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஷேர் பண்ணிக்கேன். ஸோ என்னை பொறுத்தளவு நான் வந்து இது வந்து ஒரு கோஇன்சிடென்ஸ் தான் பார்க்குறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. ஸோ 2வது கமெண்டாக ரியா சிங் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஏன் விஜயோட படங்களுக்கு கிளாஷ் அப்படிங்கிறது எந்த நடிகரும் விடக்கூடாதா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு, தனுஷ் அவர்களுடைய பொல்லாதவன் படம் வந்து கிளாஷ் விட்டுருக்கு, கார்த்தி அவர்களுடைய கைதி படம் வந்து கிளாஷ் வந்து விட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் அப்படின்னா விஜய் சார் தான் வந்து பெஸ்ட்டு, ஆனால் அதுக்கப்புறம் அந்த படம் ஓடுது அப்படின்னா கண்டென்ட் நல்லா இருந்தால் ஓடும், அப்படி இல்லைனா ஓடாது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் திங், அந்த வீடியோவில் வந்து நான் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். எந்த நடிகர்னாலும் எந்த நடிகரோடைய படங்கள் கூட கிளாஷ் அப்படிங்கிறத விடலாம். ஆனால் டெபியூ ஆக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை சின்ன ஆக்டர்ஸாக இருக்கட்டும், ஜென்ரலாக வந்து டாப் ஸ்டார்ஸ் படங்களோட கிளாஷ் அப்படிங்கிறத விட மாட்டாங்க அப்படின்னு நான் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி நான் அந்த கண்டென்ட்டை பேசியிருக்கணும் தெளிவாக. நான் பேசாமல் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் சொன்னனால ஒரு சில மிஸ்கம்யூனிகேஷன் வந்து ஆயிருக்கு. ஸோ 2வது விஷயமா விஜய் அவர்கள் வந்து பொல்லாதவன் படத்தோட கிளாஷ் வந்து விட்டுருக்காரு, கைதி படத்தோட கிளாஷ் வந்து விட்டுருக்காரு. விஜய் வந்து பார்த்திங்கன்னா க்ரோயிங் ஆக்டர் ஆகட்டும், சின்ன ஆக்டர் ஆகட்டும், டெபியூ ஆக்டர் ஆகட்டும், எல்லோரும் கூட கிளாஷ் அப்படிங்கிறது விட்டுருக்காரு. ஆனால் நம்ம வந்து வீடியோவில் வந்து இவர் ஜென்ரலாக கிளாஷ் விட மாட்டார் அப்படின்னு சொல்லி பேசியிருப்போம்.
ஸோ இந்த விஷயம் வந்து நான் ஹானஸ்ட்லி ஒத்துக்கிறேன். சாரி நண்பா, இது வந்து லைட்டாக மிஸ்கம்யூனிகேட் ஆயிடுச்சு. ஒரு தவறான இன்ஃபர்மேஷன் தான். கைதி படத்தில் அவர் கிளாஸ் வந்து விட்டார். அதை கூட நான் வந்து ஒத்துப்பேன். பட் பொல்லாதவன் டைமில் விஜய் அவர்கள் கிளாஸ் விடும்போது விஜயே பார்த்தீங்கன்னா அந்த டைம் அவரே ஒரு க்ரோயிங் ஆக்டர் தான். அந்த டைம் வந்து அவர் ஒரு டாப் ஸ்டார் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது பொல்லாதவன் கூட ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ் கூட விட்டுருங்க. பட்டு கார்த்தி அவர்கள் பிகில் கூட கிளாஷ் அப்படிங்கிறத விட்டுருந்தாரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் மறந்துட்டேன் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணாமல் நான் வந்து பார்த்துக்கிறேன். ஸோ அதேமாரி கடைசியாக அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஓப்பனிங்னாலே விஜய் சார் தான் பெஸ்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் படங்கள் ஓடுது அப்படின்னா அது வந்து கண்டென்ட் பேஸ்ட் தான். ஒரு வேளை படங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா படங்கள் ஓட தான் போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ எனக்கும் ஹானஸ்ட்லி பராசக்தி படம் நல்லா தான் இருக்கும்னு தோணுது. பட் இப்போ நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கேயோட ஹேட்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பராசக்திக்கு நெகட்டிவிட்டி பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு சைடு ஒரு சில விஜய் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீ எப்படி என் தலைவனோட படத்துக்கு கிளாஸ் விடலாம் அப்படிலாம் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ நானே வந்து ஒரு விஜய் சார் ஃபேன் தான். எனக்கு ஹானஸ்ட்லி ஜனநாயகனை விட பராசக்திக்கு தான் ஹைப் வந்து கூட இருக்குது. அந்த ஸ்டோரிக்கான எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு அதிகமாக தான் இருக்குது சொல்லியாகணும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இவங்க பண்ணுற இந்த அரசியல் விளையாட்டுனால தான் பார்த்திங்கன்னா பராசக்தி படம் அப்படிங்கிறது ஜனவரி 14 ஜனவரி 10 ப்ரீபோண்ட் அப்படிங்கிறது ஆயிருக்கு. ஆக்சுவலி ஜனவரி 14 வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே ஜனநாயகன் கிளாஸ் விடணும் அப்படின்னு தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நெருக்கமாக கிளாஸ் விடணும் சொல்லி படத்தை வந்து ப்ரீபோண்ட் வேறு பண்ணுறாங்க. என்னையை பொறுத்தளவுக்கு இவங்களோட அரசியல் சண்டைக்காண்டி சிவகார்த்திகேயன் அவர்கள் பலியாட மாட்டியிருக்காரு அப்படி தான் சொல்லியாங்கணும். நான் பழைய வீடியோவில் சொன்னதான் இப்போவும் சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய அரசியல் சண்டையை அரசியல் களத்தோடையே வச்சுக்கணும். அதை வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வந்து 2 ரசிகர்களுக்கும் சண்டையை மூட்டி விடக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய மோட்டிவ். பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சண்டையை சினிமாக்குள்ளே கொண்டு வந்து விஜய் சாரோட படத்துக்கு கிளாஸ் அப்படிங்கிறத விடுறாங்க. ஸோ உங்களுடைய ஹானஸ்டான ஒப்பீனியன் என்ன? சிவகார்த்திகேயன் அவர்களுடைய படம் ஜனநாயகனோட கிளாஸ் விடுறது கரெக்டாக இல்லையா? இவங்களுடைய பொலிட்டிக்கல் சண்டையை சினிமா இண்டஸ்ட்ரிகளை கொண்டு வந்தது தப்பா இல்லை சரியா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.